அன்னைக்கு ஈவினிங் லில்லி ஃபில்லையும் டெடியையும் அந்த டவர்ல வச்சு பார்த்து நைட்டு நடந்த விஷயத்த பத்தி சொல்றா. என்னதான் அவ சொல்றத கேட்க நம்ப முடியாததா இருந்தாலும் டெடி அவ சொல்றத பாதி நம்புறான். இருந்தும் லில்லியோட அப்பா இறந்ததுக்கு அப்புறத்துல இருந்து லில்லிக்கு மனதளவுல பாதிப்பு இருக்குன்னு எல்லாரும் பேசுறாங்க. அதனால அவ சொல்றதுல பாதிய நம்ப முடியல. அவகிட்டயே டெடியும் நான் நம்ப ட்ரை பண்றேன்னு சொல்ல அவளும் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போறா. அங்கேயே கட் பண்ணி நைட்டு டெடி அவன் ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்ப அவன் அப்பா கிட்ட நான் ஒரு வியர்டான கொஸ்டின் கேட்கிறேன். பேஸ்மெண்ட் டனல்ல பசங்களை பிடிச்சி வச்சு டார்ச்சர் பண்றத பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்கிறான். அதுக்கு அவன் அப்பா இதை விட கொடூரமான சில விஷயங்களை நான் கண்ணாலேயே பார்த்திருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாம் யூத இன மக்கள் மனிதர்களை பிடிச்சி சித்திரவதை பண்ணி அவங்களோட முகத்தை விளக்குக்கு ஷேட்ஸா யூஸ் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப டெடி பக்கத்துல அவனோட காமிக் புக் இருக்கிறத பாக்குறாரு. உடனே அந்த காமிக் புக்கை எடுத்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சா தேவையில்லாத சிந்தனைகள் தான் வரும்னு திட்டுறாரு. டின்னர் எல்லாம் முடிஞ்சு டெடியும் அவனோட ரூம்ல அந்த காமிக்ஸ் புக்ஸை படிச்சுட்டு இருக்கிறான். அப்ப அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய லைட் ஆஃப் ஆகுது. உடனே அதை ஆன் பண்றான். திரும்பவும் ஆஃப் ஆகுது. மறுபடியும் ஆன் பண்றான். திரும்பவும் ஆஃப் ஆகுது. இப்ப அவன் ஆன் பண்றப்ப அந்த லைட்டோட ஷேட்ஸ் எல்லாமே மனித முகத்தோலா இருக்குது. உடனே பயந்து போய் கீழே விழுறான். அப்படி கீழே விழுறப்போ அந்த லைட்டையும் தட்டி விட்டுறான். கட்டிலுக்கு அந்த பக்கம் விழுந்த லைட் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வருது. பார்த்தா அந்த லைட்ல இருந்த கொடூரமான மூஞ்சி அசைஞ்சுக்கிட்டு டெடி பக்கத்திலேயே வருது. டெடியும் கண்ணை மூடி அலறான். கண்ணை திறந்து பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. அதே டைம்ல அவனோட அண்ணன் அங்க வந்து பாக்குறப்ப டெடி கீழே விழுந்து பயந்து போய் இருக்கிறான். அதை பார்த்ததும் கிறுக்கன்னு சொல்லிக்கிட்டு கதவை அடைச்சிக்கிட்டு போறான். அடுத்த நாள் மார்னிங் டெடி, ஃபில், லில்லி எல்லாருமே அந்த டவர்ல வச்சு பேசுறாங்க. டெடி நைட் நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் லில்லி சொல்றத நம்புறான். அப்ப ஃபில் கேக்குறான் நம்ம வேணா அம்மா அப்பா கிட்ட சொல்லிடலாமான்னு. அப்ப லில்லி சொல்றா அப்படி சொன்னா கண்டிப்பா என்னைய ஜுனப்பர் ஹில்னு மனநிலை ஹாஸ்பிட்டல்ல போட்டுருவாங்க. மேபி உங்க ரெண்டு பேரையும் கூட போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல இதை கேட்டதுமே ஃபில் இப்ப என்ன பண்ணன்னு கேட்கறான். அப்ப லில்லியும் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியும்னு சொல்லி லைப்ரரிக்கு போறாங்க. லைப்ரரியில ஃபில் கூடவே அவனோட சிஸ்டர் சூசியும் இருக்கிறா. இவங்க எல்லாரும் அங்க இருக்கிற நியூஸ் பேப்பர்ல மேட்டி காணாம போனதை பத்தி பாக்குறாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. மேட்டிய கடைசியா ரோனின்னு ஒரு பொண்ணு பார்த்திருக்கான்னு. உடனே ரோனிய பார்க்க போறாங்க.